Hello friends, நான் சமைக்கிற சமையல் எல்லாம் வீடியோவா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். Hello friends, welcome to Radhika சமையல். இன்னைக்கு பாரம்பரியமான எலுமிச்சை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் வச்சிட்டேன். இண்டக்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகுலே நான் உளுந்து போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை பயிர் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் 1 காஞ்ச மிளகாய் காரத்துக்காக போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாறையும் ஊற்றிக்கலாம். இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துடணும், இல்லைன்னா கசப்பு எடுத்துக்கும். ஒன் பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எலுமிச்சை சாறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து ஆற வச்ச சோறு இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி லெமன் சாதம் வந்து இது மாதிரி கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் அதில் அந்த ஜூஸ் ஃபுல்லாக ரைஸில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்புறமா கைஸ் நாங்கள் எப்போவுமே எங்கேயுமே ட்ராவல் பண்ணால் இதுதான் லெமன் சோறு தான் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 3 வேளை அம்மா இந்த லெமன் சோறு தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த லெமன் சோறு எப்போவுமே கெட்டு போகாது. அதற்கோசரம் அம்மா எங்களுக்கு 3 வேளை இதே லெமன் சோறு தான் கொடுப்பாங்க. அப்புறமா கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.